பாச்சோறு காயல்பட்டினம் ஸ்பெஷல். தேவையான பொருட்கள்: பாசுமதி அரிசி 200 கிராம், சீனி 3/4 கிலோ, தேங்காய் 2, பாதாம், முந்திரி பருப்பு, பிஸ்தா 3 50 கிராம், ஏலக்காய் 5, எசன்ஸ் ரோஸ் 1/2 டேபிள் ஸ்பூன். முதல்ல அரிசியை வேக வைக்க போகிறேன். 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி. தண்ணி கொஞ்சம் சூடானதும் பாஸ்மதி அரிசியை அதில் மிக்ஸ் பண்ணுறோம். முதல்ல தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் மூடி வச்சுருக்கிறேன். கொதித்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்துக்கணும். நல்லா கிளறி விடணும். ஒரு 80% வெந்தால் போதுமானது. இப்போது அரிசி வெந்துருச்சு. முன்னாடியே சொன்ன மாதிரி 80% தான் வெந்திருக்குது. அப்படி தான் வெந்திருக்கணும், முழுமையாக வேகக்கூடாது. இப்போது சீனியை மிக்ஸ் பண்ணுறேன். இது அப்படியே பாகாக மாறும். சீனி போட்ட பின்னாடி இன்னும் ஒரு தடவை கொதி விட்டுருக்குறோம். நல்லா கொதித்து வருது. இப்போது தேங்காய் பூவை போடுறோம். தேங்காய் கூடுதலாக போட்டால் இன்னும் சுவை கூடுதலாக தான் இருக்கும். இப்போது வெட்டி வச்சுருந்த பாதாம், முந்திரி பருப்பெல்லாம் இப்போது போடுறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். ஏலக்காவை தூவிட்டு கிளறி விட்டுக்கிற வேண்டியது. இப்போது கொஞ்சம் ஆறட்டும், நல்லா ஆற விடணும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் ஊற்றுறேன். காயல்பட்டினத்தில் வீட்டு விசேஷங்களில் இந்த பாச்சோரை செய்வாங்க. சுவைமிக்க இந்த பாச்சோரை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய வீடியோ அப்டேட்டுகளை பார்க்க கீழே இருக்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க.